வெல்கம் டு Poojasri கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மசாலா தட்டு வடை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நீங்க ஈஸியா செஞ்சிடலாம். நல்ல மொறு மொறுன்னு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. தேவையான பொருட்கள்: மிளகாய் பொடி, பச்சரிசி மாவு, உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, எண்ணெய், கருவேப்பிலை, பெருங்காய பொடி, உளுந்து பருப்பு, வெண்ணெய். இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் பச்சரிசி மாவு 3 கப் சேர்த்துக்கிறேன். மூணு கப் சேர்த்துட்டு அதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 to 3 செகண்ட் அதை நம்ம வறுக்கணும். சும்மா மாவு சூடுற அளவுக்கு நம்ம அதை வறுத்து எடுத்துக்கணும். எடுத்துட்டு இது பார்த்திங்கன்னா உளுந்து பொடி, அதாவது உளுந்து பருப்பு வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிறது. இது 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 3 டம்ளர் அரிசி மாவுக்கு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது மிளகாய் பொடி. நம்மளுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் பெருங்காய பொடி. இது வறுத்து பொடி பண்ண நெடக்கடலை 4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நெடக்கடலை இன்னும் கொஞ்சம் சேர்த்து போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மசாலா தட்டு வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை, 2 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். வெண்ணெய் இல்லை அப்படின்னா நீங்கள் எண்ணெய் கூட சூடு பண்ணி சேர்த்துக்கலாம். அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த வெண்ணெய் எல்லாமே நல்லா ஒன்றா சேர்ந்து கலந்து வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு சேர்க்குறது தான் இந்த டிஷ்ஷுக்கு நல்ல ஒரு வாசத்தை கொடுக்கும். நம்ம நார்மலாக இஞ்சி பூண்டு சேர்க்குறது இல்லை. இஞ்சி பூண்டு சேர்த்து செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சுக்கணும். ஒரே அடியாக தண்ணி ஊற்றிடக்கூடாது. நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசைகிறோமோ அந்த அளவுக்கு அந்த பதத்துக்கு இருக்கணும். கொஞ்சம் டைட்டாகவே இருக்கணும், ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது. இது பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் இல்லை நான் ஆயில் பேப்பர் எடுத்திருக்கேன். அதில் குட்டி குட்டி பால் மாதிரி வச்சு அதை ஒரு கப்பு வச்சு தட்டினீங்கன்னா நம்மளுக்கு இப்படி ரவுண்ட் ஷேப் கிடச்சிடும். அதே மாதிரி எல்லாம் தட்டி வச்சுருக்கேன். அதே சமயத்தில் எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம இதெல்லாம் எல்லா தட்டு வடையும் பொரிச்சு எடுக்கலாம். நம்மளுக்கு ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்திருக்காங்கன்னா உடனே இதை ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியானது தான். நல்ல வாசமாக இருக்கும். இஞ்சி பூண்டு சேர்க்கும் போது வாசமாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் தட்டு வடை செய்யும்போது இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கோல்டன் ப்ரௌன் வரணும். 2 பக்கமும் திருப்பி விடுங்க, அப்போ தான் நல்லா வேகும். நம்மளுக்கு சூப்பரான மசாலா தட்டு வடை ரெடி. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட பூஜாஸ்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.